இங்க பாருங்க எதுல எங்க அம்மா அதுல கீழே பிக்க போலான்ட்டு குட்டியா வேற தூக்கிட்டு போறாங்க. நானும் பின்னாடியே ஓடுகிறேன் காய்ஸ். ஓகேவா, வாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க கீரை தான் பிக்க போகிறோம். என்னோட கண்ணு தெரிய மாட்டேது வெளில வந்தோடனே. பூச்சா? என்ன பூச்சி? கருப்பாம்பூச்சா காய்ஸ்? நாங்கள் கருப்பாம்பூச்சிக்கு அந்த ட்ராப் ஒன்று வாங்கி வச்சோம் காய்ஸ். ஒரு கருமும் கூட மாட்ட மாட்டேது. என்னடா வானம் ஒரு மாதிரி இருக்கு, மழை வர மாதிரியும் இருக்கு, வராத மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று. என் மம்மி கீரை பிக்கிறாங்க. ஐயோ, இது வருது காய்ஸ். இது வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, நான் இங்கிட்டு வந்தா ஆட்டைக்கு வருதாச்சு. வருது பாருங்க. யாரு இந்த கர்மமும் போய் தொலை. மழையோட மணத்தக்காளி நம்மளும் நாளை போய் போவோம். இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் மணத்தக்காளி. ஐயோ இருக்கிறது 4, அதையும் கீழே போட்டோன்னா அவ்வளோதான். போய காய்ஸ், நான் படிக்கிறதுனா ரெக்கார்ட் ஆச்சானே தெரில. ஓகே, நம்ம எங்கள் அம்மா பிக்கிறத கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணும். காய்ஸ், எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி வச்சு தாங்கம்மா வயிறு இந்த ஒரு குச்சோட உடச்சி விடணுன்னே குச்சோட போட்டேன். இது என்ன பாருங்க காய்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் காடை நிறையா பொருள். அப்படி நீ சொன்னால எங்கள் வீட்டு பக்கத்தில் கடை கை விட்டு எடுக்கலாம். நாங்கள் பாரு உண்மைதான். நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பாருங்க எங்கள் வீட்டில் மருதாணி செடி. இது என்ன செடி? கொய்யா மரமா? கொய்யா மரமா இது கொய்யா மரமா? இது கொய்யா மரம், இது கொய்யா மரம். கத்தாழை செடி, இது நித்திய கல்யாணி. இது என்னது? இது என்ன செடி? சக்கரவள்ளி கிழங்கு. அப்புறம் பெரண்டை வச்சுருக்கோம் பாருங்க. இதோ இது பெரண்டை, கை அடிக்கும், நான் தொட மாட்டேன். இது என்னமோ தெரில. அப்புறம் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். இந்த பாருங்க, இது கத்திரிக்காய் முள்ளு இருக்குது. கத்திரிக்காய் செடி இருக்குல்ல, கத்திரிக்காய் செடியை காய்னா காய்ச்சிச்சா இப்போ பூ பூக்குது காய்ஸ். இங்கே பாருங்க, எங்கள் டாடி வேற பிச்சு போட்டாங்க. அப்புறம் கற்பூரவள்ளினா நிறையா இருக்குது. அப்புறம் துளசி இருந்துச்சு, எங்கன்னு தெரில. எங்க? ஓ இதோ கண்ணு முன்னாடியே இருக்குது, கண்ணு தெரில எனக்கு. டாய் கண்டுக்கிறானான்னு பாருங்க. இவன் என்னது? இவன் யாரு? இவன் யாரு? தொட்டாசி நீங்கயா? இது என்ன சரி? ஏதோ ஒன்று. அப்புறம் மணத்தக்காளி வருது காய்ஸ் கீழே. இதான் எங்களுடைய சிறிய தோட்டம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. வேற கிழிந்து இங்கே போகிறோங்களா இந்த எறும்புக்காரனை எப்படி ஓடுறான். ஏண்டா எங்கடா போகிறீங்க? எங்கடா போகிறீங்க இவ்வளோ வேகமாயிட்டே தண்டியாக இருந்துக்கிட்டு? நாங்கள் இந்த மாங்கொட்டைனா மாம்பழம்லாம் சாப்பிட்டு கொட்டையை காய வச்சுருக்கோம் காய்ஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கேயாச்சும் மாமரம் நாங்கள் தூக்கி விட்டு வரலாம். தூக்கி போட்டு மாமரம். இது என்னது இது? இதெல்லாம் இருக்குதா? இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் எங்கள் அம்மா பிக்காமல் வச்சுட்டாங்க.
நான் பிக்காமல் விட்டதை எங்கள் மம்மி பிக்கிறாங்க பிக்காமல் விட்றாங்க. வளருடா வளரு. ஏதோ நமக்கு தேவையான அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். நம்ம வீட்டில் அந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், போன தடவை நான் பிச்சேன், வீடியோ போட்டேனானே எனக்கே தெரில காய்ஸ். நான் வீடியோ போட்டதை ஒன்றும் மறந்துடுவேன், ஒன்றும் போடாமல் டெலிட் பண்ணி விட்ருவேன். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இதே வேலை எனக்கு. வேணாம் இருக்கட்டும் இருக்கட்டும், எதையும் உடைக்க வேணாம், எல்லாம் பாதுகாப்பாக இருக்கட்டும். நித்திய கல்யாணி ஒரே ஒரு செடி தான் வச்சோமே தெரியுமா நாங்கள். அதேமாரி அந்த வீட்டில் நாங்கள் வச்சுருந்தோம். அந்த வீட்டிலேருந்து அது ஒரு எங்கேயோ இந்த அஜி ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஒரே ஒரு ஆமாம், பேரண்டியும் பிச்சுருங்க எங்கே பார்த்தாலும் இருக்கு. பேரண்டை ரசம் வைக்க போகிறாங்க காய்ஸ் எங்கள் அம்மா. ஏமாடி இந்த வரைக்கும் ஒரு பிஞ்சு பேரண்டியா இந்த பக்கம் நான் அந்த ஒரு அங்கே எங்கள் அம்மா பிஞ்சு வளர்ட்டுமான்னு வைக்கிறாங்களா எங்கள் அம்மா காய்ஸ். சரி விடு. அது என்ன மருதாணி செடி அது? ஆமாம், அந்த இதுனா விதை முளைஞ்சு குட்டி குட்டியாக வளருதா இல்லை அதோடைய கிளைகளா? சரி போதும். ஐயோ மயக்கம் வருது காய்ஸ். இந்த ஆயா வீட்டில் என்னமோ செடி வச்சுருக்குது, அது வச்சுருக்குதா தானாக வளர்ந்துச்சான்னு தெரில. ஐயோ முடியல. எடுத்துருக்கேன்